ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ₹10 சேமிப்பு திட்டமா, ₹20 சேமிப்பு திட்டமா, ₹30 சேமிப்பு திட்டமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா 1 lakh வந்து 1 இயரில் எப்படி டார்கெட் பண்ணலாம், அவ்வளோதான். நத்திங். ஈஸியாக வந்து எப்படி டார்கெட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ எப்படி டார்கெட் பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் 1 lakh வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ 1 lakh எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா? எவ்ரி மந்த் வந்து 8,333 ருபீஸ், அதாவது 8,333 ரூபா வரையும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இது வந்து நம்ம மந்த்லி இந்த மாதிரி சேவ் பண்ணலாம், வரக்கூடிய இன்கம் வச்சு. இல்லை அப்படின்னா 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் வந்து 4,000 எடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா 4 வீக்ஸில் வீக்லி வந்து 2,000 எடுத்து வைங்க. அப்போ வந்து வாரம் 2000 எடுத்து வைக்கும் பொழுது ஒரு மாதத்தில் 8,000 ரூபா வரும். மேலே 333 ரூபா போட்டு நீங்கள் சேமிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேமிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இயர் எண்டில் உங்களோட பேமெண்ட் என்ன இருக்கும் கையில் அப்படின்னா 1 lakhs ருபீஸ் உங்கள் கையில் இருக்கும். எப்படி இருக்கும்? இது வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணி நீங்களே பாருங்கள். 1 lakh உங்கள் கையில் இருக்கும். ஸோ ஈஸியாக சிம்பிளாக நம்மளோட அமௌண்ட்டை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். இந்த வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை வந்து யூடியூப்பில் லேர்ன் பண்ணலாம். என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் அதில் என்ன லேர்ன் பண்ணாங்கிறதையோ வச்சு அதை வச்சு நானே சொல்கிறேன். நான் வந்து மெஹந்தி போட கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் மேக்கப் போட கற்றுக்கிட்டேன், ஃபேஷியலாக இருக்கட்டும், நமக்கு சின்ன விஷயங்கள் கேர்ள்ஸ்க்கு வந்து அடிப்படை என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே தெரியும். ஸ்டிச்சிங் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் நான் இந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேச கற்றுக்கிட்டேன். தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். ஆக்சுவலாக யூடியூப்பில் வீடியோ போடுறேன். இது மட்டும்தான் என்னோடய சேனல் இல்லை, இதை தாண்டி என்கிட்ட சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே டார்கெட் பண்ணி என்னுடைய கண்டென்ட்டை நான் எவ்வளோ க்ரியேட்டிவாக இது பண்ண முடியுமோ அது பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நான் சோஷியல் மீடியாவில் யூடியூப் மூலயமா தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஓகே. நம்மளால் வந்துட்டு ட்ராயிங் பண்ண முடியும், ட்ராயிங் கிளாஸ் எடுக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு எந்த விஷயம் பிடிக்குதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. நான் வந்து பேசிக்காக ஒரு டீச்சர். அப்போ நான் டீச்சருங்கிறதுனால நான் இதெல்லாம் கற்றுக்காமல் இருக்கணும் அப்படின்னு இருக்கேனா? கிடையாது. ஏன்னா எனக்கு எது ஃபேஷன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதுதான் செய்ய முடியும். ஸோ அப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சதை வந்து நான் செய்யும்போது நம்மளோட டார்கெட் என்ன? இப்போ நான் வந்து எனக்கு வந்து மெஹந்தி பிடிக்குங்கிறதுனால நான் மெஹந்தி கற்றுக்கிட்டேன். பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு கேக்லாம் நல்லா பேக் பண்ணி விற்கிற மாதிரி, சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்கலாம். உங்களுக்கு அது பிடிக்கும். உங்களோட ஃபேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 1க்கு 4 தடவையாக உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதுங்கிறத செய்யுங்க. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக வருது, நல்லா சக்ஸஸாக வருது, எது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து லைஃப்பில் எவ்வளோ க்ரோத் பண்ணுறது இருக்குது. ஓகேவா? உமன்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், நத்திங். எல்லாருமே வந்துட்டு ஈவன் தான். ஸோ ஈக்குவல் தான். ஸோ எல்லாருமே வந்து இதை மாதிரி வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து 100% சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 10% சேமித்து பழகுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதை தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் நம்மளோட சாப்பாடாக இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், கடன் வாங்காமல் இருக்க பழகுங்க. சம்பாதிச்சு அதில் வாடகை கொடுக்குறீங்களா, இருக்கிற காசில் சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் காசை சேமிக்கிறீங்களா, அதை மட்டுமே டார்கெட்டாக வைங்க. ஏன்னா பழக்க வழக்கங்களையும் நீங்கள் தவறான கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதையும் தவிர்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு வாழ பழகிக்கோங்க. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய படிங்க, நிறைய எழுதுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இந்த சேவிங் பிளான் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மணி சேவிங்ஸ் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை நீங்களாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக முக்கியமாகவே இந்த மணி சேவிங்ஸ் பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வரக்கூடிய இந்த 1 இயருக்கு அப்புறம் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகலாம். அதுக்கு இந்த மணி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. அதனால் ஃபோக்கஸ்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.